அந்த காலத்துல சுதாமன் அப்படின்னு ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன்கிட்ட பெரிய வீடு கிடையாது. அவன் ரொம்ப ஏழையா இருந்தான். ஆனா அவன் மனசு முழுக்க எம்பெருமான் கண்ணனை மட்டுமே நினைச்சிருந்தான். கண்ணா, நீ இருக்கேன்னு நினைச்சாலே போதும். அவனோட அந்த பால் அடைஞ்ச வீட்டில அவனும் அவனுடைய மனைவியும் அவனோட 4 குழந்தைகளும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பஞ்சம் அவங்க வீட்டையே சூழ்ந்தது. குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாம சுதாமனோட மனைவி ரொம்ப அழுதாங்க. சுதாமன் கிட்ட எப்படியாவது குழந்தைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டிலேயே சாப்பாடு வைக்கிறதுக்கு அரிசி எதுவுமே இல்லை. இந்த கஷ்டத்தை நினைச்சு சுதாமன் ஒரு நாள் வீட்டுல உட்கார்ந்து எம்பெருமான் கண்ணனை நினைச்சு அழுதுட்டு இருந்தான். அப்பதான் அவன் மனைவி சொன்னாங்க, தயவு செய்து கண்ணனை போய் பாருங்கள், அவன் நம் துயர் தீர்ப்பான். ஏன்னா சுதாமனும் எம்பெருமான் கண்ணனும் சின்ன வயசுல ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. அதனாலதான் சுதாமனோட மனைவி சொன்னாங்க, எப்படியாச்சும் கண்ணனை போய் பாருங்க, நமக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு. அப்படி சொன்னதும் சுதாமன் கேட்டான், கண்ணன் எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டால் நான் என்ன சொல்வது என்று கேட்டான். அதற்கு சுதாமனின் மனைவி வீட்டில் கைப்பிடி அளவு இருந்த அவளை ஒரு சிறிய துணியில் போட்டு முடிச்சு சுதாமனின் கையில் கொடுத்தார். சுதாமனின் மனைவி கொடுத்த அவளை எடுத்துக்கொண்டு சுதாமன் எம்பெருமான் கண்ணன் இருக்கும் துவாரகாவை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். கண்ணனுடைய துவாரகா கோட்டையை அடைந்ததும் கோட்டையின் வாயிலில் இருந்த 2 காவலர்கள் சுதாமனை யார் என்று கேட்டு அடித்தார்கள். சுதாமன் கோட்டை வாயிலில், கண்ணா, என்னை பார்க்க மாட்டாயா என்று கூப்பிட்டான். கண்ணா! உடனே அந்த குரல் கேட்டு எம்பெருமான் கண்ணன் கோட்டை வாசலுக்கு வந்து தனது நெருங்கிய நண்பனான சுதாமனை கோட்டைக்கு உள்ளே அழைத்துச் சென்றான். கோட்டைக்கு உள்ளே சென்றதும் தனது நெருங்கிய நண்பனான கண்ணனை பார்த்ததும் சுதாமன் ஆனந்த கண்ணீரில் அவரை கட்டித் தழுவினார். எம்பெருமான் கண்ணன் தனது மனைவியான ருக்மணியும் தனது நண்பனான சுதாமனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். நால்வரும் ஒன்றாக சேர்ந்து உணவு உண்டார்கள். பிறகு சுதாமன் தான் வீட்டில் இருந்து கொண்டு வந்த ஒரு பிடி அவளை கண்ணனுடன் சேர்ந்து சாப்பிட்டான். கண்ணன் சுதாமன் கொண்டு வந்த அவளை சாப்பிட சாப்பிட சுதாமனின் வீட்டில் செல்வங்கள் பெருக்கெடுத்து ஓடின. சுதாமன் எதுவும் கேட்கல, அன்பு மட்டும் காட்டினான். கண்ணன் பணம் கொடுக்கல, அன்பின் மகிமை காட்டினான். செல்வம் வந்தது அவர் கேட்டதுனால இல்ல, அவர் மனசு சுத்தமா இருந்ததுனால.